தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு நைட்டில் நான் ட்ரெண்ட் ஆனேன். யாராலையும் ஆக முடியாது, உங்களாலையும் ஆக முடியாது, வேறு யாராலும். ஒரே ஒரு நைட். அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம் சமம். அதான் ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன். ஒரு பொதுவெளியில ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தும் மனம் வந்து புண்படுது. இப்ப நான் வந்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்டதே கிடையாது. செய்ய போயது ட்ரால் ஆகி அந்த சிக்கலை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. வாங்க வாங்க வணக்கம் சார். எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு, நான் ஒன்று செய்கிறேன், பார்த்தா நான் ட்ரால் மெட்டீரியல் ஆயிடுறேன். ஆஹா, நம்ம உசுருக்கு ஒல வைக்கிறேன். ட்ரால் செய்கிறது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடிய இல்லை, ட்ரால் பண்ணுறவங்களே கூட இங்கே இருக்கலாம். ஸோ இந்த இரண்டு தரப்பும் ஒரு இடத்தில் சந்திக்கிறது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. எதை பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஒரு கண்டென்ட்டே ஃபன்னா பண்ணுவாங்க சார். அதை ட்ரோல் பண்ணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபன்னா இருக்கும். இதை கொஞ்சம் எலிவேட் பண்ணா ஃபன்னா இருக்கும். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. இப்போ நீயா நானா ஷோவா கூட இருக்கலாம். அதில் ஒரு நல்ல எலிவேட் ஆகிட்டு இருக்கும் போது இன்னும் ஒரு 2 or 3 ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, ஒரு பாப்புலர் கண்டென்ட் அதுக்குள்ள நம்ம ஒன்று ஆட் ஆன் பண்ணோம்னா அது இன்னும் எலிவேட் ஆகும். ஓகே, காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன ட்ரோலை சந்திச்சு அதனுடைய சங்கடங்களையும் சந்திச்சதா சொல்றீங்க. ஓகே, நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டினீங்க? அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு இந்த நீயா நானா ஷோவில் தான் வந்து கம்யூனிட்டி பற்றி பேசி நான் ட்ரோல் ஆனேன். கமெண்ட் பண்ணுறாங்க, மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. தப்பாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க, பேடாகவும் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த தப்பான கமெண்ட் பண்ணும்போது என்னோட இடத்துலேருந்து அவங்க பார்க்க, என்னோட சுச்சுவேஷன்லேருந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீ ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. ரிலீஸ் ஆன உடனே மறுநாள் நைட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு நைட்டில் நான் ட்ரெண்ட் ஆனேன். அப்படி ஒரு அடிடா அது. யாராலையும் ஆக முடியாது, உங்களாலையும் ஆக முடியாது, வேறு யாராலும். ஒரே ஒரு நைட். செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. ஒரு பக்கம் கவலையா இருக்க மாதிரி சொல்றீங்க, கவலையாகவும் இருக்கு. இப்போ பார்த்தா பேச்சோட பேச்சா நம்ம என்ன சொல்றோம், அதில் நான் ட்ரெண்ட் ஆனேன், யாராலையும் ஆக முடியாது. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். அப்போ உள்ளுக்குள்ள நமக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல, ஆசை இருக்குதான். ஏன் இப்படி வளர்றேன்? ஒரு 6 months அதை நான் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நானும் பழிக்காம மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இந்த வழியை தான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க நகைச்சுவையா தான் சொன்னமே தவிர அவரை எந்த வகையிலும் தனிப்பட்ட முறையில இவரை நாங்க இது பண்ணல. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணால் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாம், நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தான் போயிருப்பேன். நான் அதுலேருந்து வெளியே வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. அந்த மாதிரி பேசுறது இல்லை, கம்யூனிட்டி பற்றி பேசுறது இல்லை. நான் பாட்டில் என் உண்டு, என் ஒர்க்கு, நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே. ஒரு அக்கா எதில் அந்த ஆப்போசிட்டில் ஒரு அக்கா தங்கம், அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அக்கா அப்பயே சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சிக்கல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து இப்படி ஆக்கும், இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரைலாம் சொன்னீங்கல்ல, இப்போ அந்த எண்ணம்லாம் இருக்கா? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான் இப்போ எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு கை கொடுத்துட்டு போங்க. பண்ற தப்பு, அதனால தான் நாங்கள் ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது எந்த தப்புமே நான் பண்ணல. அதை எப்படி நீங்களே டிசைட் பண்றீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சிரிப்பா இருக்குன்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்களா? நீங்க சீரியஸா ஒரு சில விஷயம் பண்ணும்போது சிரிப்பா இருக்கு ப்ரோ. டேலண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் ஒன்று பண்ணுவேன். அது என் கண்ணுக்கு மட்டும் தான் டேலண்டா தெரியும். மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு அது காமெடியா தெரியலாம். அதை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓ, நீ அப்படி வரியா? எங்களோட ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு கார் வேணும், வண்டி வேணும். ஆமா, ஏன் அப்படி பேயா அலையற? எல்லாம் மீறி கேக்குறதுன்னு இருக்கு இல்லையா? ஹெலிகாப்டர் இது ஒரு பையன் கேட்டிருந்தாலும் நாங்க ட்ரோல் மெட்டீரியல் தான் ஆக்கிருக்கோம். இல்ல, அதுக்கு நான் சொல்றேன், அவசரப்பட்டு இறங்கி விட்டோமோ. கொஞ்சம் டக்குன்னு ஒரு காண்டு வந்து ஒரு மாதிரி என்ன நம்மளோட அங்க அதிகமா பண்ணிட்டாங்கன்னு ஒரு உள்ளுணர்வு வந்துருது டக்குன்னு. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுக்கு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய்ட்டு வா, போய் புறா. ஐ எம் a கும்மி டான்சர் from கோயம்புத்தூர். ஐ எம் சங்கீதா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ரொம்ப மனசொடைஞ்சு சொல்றேன், ரீச்காக பண்ணல. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அன்எக்ஸ்பெக்டட்
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ என்னையே அறியாம எனக்கே தெரியாம ஓகேங்களா, நான் என் ஹஸ்பண்டை பார்த்து பண்ண ஒரு விஷயம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? வேற ஒரு ஐடியில போஸ்ட் ஆன வீடியோ அது என் ஐடியில போஸ்ட் ஆகல, வேற ஐடியில போஸ்ட் ஆகி அது மூலியமா ட்ரெண்ட் ஆனவனா. இதெல்லாம் ஒரு பெருமையா? ட்ரெண்டாக விரும்பல. அப்புறம் ஏன் 2-3 சேனல்ஸ்ல போயிட்டு உங்களை பத்தி நீங்க ஒதுங்கி போயிடலாம்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கும்மி பிரைவேட் நடக்கிற விஷயமா மேடம்? நீங்க வந்து ஊரெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம், கம்யூனிட்டி எல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம், உறுதிமொழி எல்லாம் கொண்டு வர வேண்டாம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. மேடம் அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்க பாத்தீங்களா மேடம்? உங்களுக்கு தெரியாதா யார் என் எடுத்தா? ஹஸ்பண்ட் எடுத்தது. அந்த வீடியோ எடுத்து எப்படி மேடம் வெளியே போச்சு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா 10 கேமராமேன்ஸ் 10 பேர் வீடியோ எடுத்துட்டாங்க மேடம். அது வெளியே போகாம எப்படி தடுக்க முடியும்? கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா இந்த மாதிரி எதுக்கு நடந்துச்சு? கம்ப்ளைன்ட் கொடுக்கணும்? இதற்கு இது பதில் இல்லையே. கலையை சுத்தி ஒரு क्वेश्चन கேட்டேன், அதுக்கு தப்பா ரைட்டான்னு பதில் சொல்லல. நான் கலையை தான் வளர்க்குறேன்னு சொல்றீங்க. ஆமா, குச்சமே இல்ல. நிமிஷமா, இப்போ இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆடினாங்கல்ல, ஆமாங்க. நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? நான் என் ஹஸ்பண்ட் பார்த்து கண்ணடிச்சேன். ஆக்சுவலி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன். நிறைய இடத்துல தேடி இருக்கேன், யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. மற்றவங்கள காயப்படுத்தலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து வெறும் காயம் மட்டும் ஏற்படல, உங்களுக்கு புகழ் காயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. இந்த புகழ் வழியா தானே அரசியலை நோக்கி நீங்க நகர்ந்திருக்கீங்க. ஆமா, அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அப்புறம் ஒன்று நடந்திருக்கு தானே? நடந்திருக்கு. பாசிட்டிவ் இல்லை நான் சொல்லல. அப்புறம் என்ன நீங்க வந்த ஒரு அரசியலுக்குள்ள வந்து அரசியலுக்கு என்னுடைய சார்பு வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சேன், என்னுடைய கருத்து வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சேன். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அவங்க வந்து அப்படியே ஒழிஞ்சிடணும், நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு நான் பேசல. இந்த கொள்கைகளை இப்படி திருத்துங்க, இந்த திட்டங்களை இப்படி கொண்டு வாங்க அப்படிங்கறத நாங்க பேசுறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அரசியல் என்னன்னா வரட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா? ஒரு பொதுவெளியில ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தும் போது மனம் வந்து புண்படுது. இப்ப நான் வந்து அந்த வார்த்தையெல்லாம் கேட்டதே கிடையாது. டேய் தலை வலிக்குதுடா, சும்மாறா. மறுபடியும் வந்து திட்டமிட்டப்பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்குமா? பாத்தியா? என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே டேய். அதான் சொல்றலடா. இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு அசிங்கமா திட்ட வேண்டியது என்ன பண்ணுதுன்னா ஒரு வெறியை தூண்டி விடுது. நைட்டு வந்து தூக்கம் வர மாட்டேது, இவன் கலாச்சி தானே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த வயசுல எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். மன உளைச்சலுக்கு உள்ள அதுங்கிறத மறுபடியும் இப்ப இவ்வளவு பேசுறேல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்காத. பதில் வாங்க தான் ட்ரை பண்றேன். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நான் பேசுனது ஒரு 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா இவங்க பேசுனது எக்ஸ்ட்ராவா 2 லட்சம் பேர் அந்த ட்ரோல் வீடியோமா அந்த நோக்கத்தை வந்து என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? இந்த கணக்கு விடுங்க. ஏன்னா இந்த கணக்கு பேசுற ஆளுங்க எல்லாமே வெளியில ட்ரால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வேணும்னே ட்ரால்ல போய் மாட்டிக்கிறது. ஐயோ இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். ஐயா நானும் இதுல தான் இருக்கேன் 20 வருஷமா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வெளியில நீங்க ஒண்ணு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள 3 லட்சம் பரவாயில்ல மௌன, அடுத்து இந்த வார்த்தையை விட்டோம்னா 7 லட்சம் போகும். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்கள பூரா ஊசி போட்டு கொண்டு கடல் எலி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. சார் நான் அஸ்வந்த் நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு இருக்கு, பாதி வந்துட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. இவ்வளோ வன்மமா வரும், இவ்வளோ கொடூரமா பேசுவாங்கன்னு நினைக்கல சார், கண்டிப்பா நினைக்கல. சார் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம்ல, அதுக்கு ஒரேடியா. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப கமெண்ட் ஆஃப் பண்ணா வியூஸ் வராது, அதனால கமெண்ட்டும் தேவை. ஆனா என்னமா இது? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஃபேமஸ் ஆகணும், ட்ரெண்ட் ஆகணும், எல்லாமே ஆகணும். அது எப்படி நடக்கும்? எங்களை மாதிரி ஆளுங்க ட்ரோல் பண்றதுனாலயும் மீம்ஸ் போடுறதுனால தான் நடக்கும். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. நான் இந்த ட்ராலஸால தான் என்னோட ஸ்கில் வெளில தெரிஞ்சு எனக்கு சினிமா வாய்ப்பு வந்துருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு எதுக்கு என் மாலையில ஒரு வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்கும் பொழுது அதை வந்து ட்ரோல் பண்ணி அதை வந்து கிண்டல் அடிச்சு நிறைய வீடியோஸ்லாம் வருது, நான் பார்க்குறேன். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. கொஞ்சம் நியூஸே கொஞ்சம் ட்ரால் வேர்ட்ஸோட இருக்க மாதிரி இருக்கு இப்போ. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க உங்களுக்கு போட்டி வந்துருச்சு, நீங்க அதனால மாறீங்க. எங்களுக்கும் போட்டி இருக்கு.
இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? ஆனா ஒருத்தர் அடிச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. டைரக்டர் அமுதன் அவர்கள், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன். அண்ணா நீ எங்கண்ணா இங்க? நாளைக்கு நம்மளை திட்டினா கூட அது நமக்கு வியூஸ் ஆகும், லைக்ஸ் ஆகும், சப்போர்ட் ஆகும் தானே மாறப்போகுது. பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. மேல இருக்கவங்கள கேள்வி கேட்கவும் அவங்கள கிரிட்டிக் பண்ணவும் ஒரு அருமையான டூல் சட்டையர், ட்ரோலிங் எல்லாமே. சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க.